சிறுக சிறுக சேமிச்சோன்னு யாருனா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஹாய் ஹலோ வெல்கம் டு பட்ஜெட் வித் மோனிஷா. நான் மோனிஷா அண்ட் இன்றைக்கி நம்ம டைனி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டைனி சேவிங் சேலஞ்ச் என்னென்னா, குட்டி குட்டி சேலஞ்சஸ் வச்சு சின்ன சின்ன அமௌண்ட் சேவ் பண்ணுறது தான் இந்த சேலஞ்ச். ஸோ என்கிட்ட மொத்தம் 5 என்வலப்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு என்வலப்லேயும் ஒரு குட்டி சேவிங் சேலஞ்ச் நான் வச்சுருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த என்வலப்பில் தான் என்னோடய குட்டி சேலஞ்சஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் 200, 500 அந்த மாதிரி சேவ் பண்ணக்கூடிய ட்ராக்கர்ஸு. அண்ட் ஸோ நான் ஒரு என்வலப்புக்கும் இதுலேருந்து ஒரு சேவிங் சேலஞ்ச் அசைன் பண்ணிவிடுவேன். அண்ட் அதை வீக்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் சேவ் பண்ண போகிற அமௌண்ட் இங்கே வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே டென்ஸாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா இது குட்டி சேவிங் சேலஞ்ச் இல்லையா. ஸோ ஓவராலாக நான் எவ்வளோ சேவ் பண்ண போகிறேன்றதை கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ மொத்தம் 25 இருக்குது. 250 ருபீஸ் நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொபைல் ஃபோன் எதுக்கு வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த என்வலப்பை எல்லாம் அடிக்கிடலாம். அண்ட் ஈச் என்வலப்புக்கு ஒரு சேலஞ்ச் நான் அசைன் பண்ணிடுறேன். ஸோ மொபைல் ஃபோனில் இப்போது டைஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நான் 5 சைடட் டைஸ் கஸ்டமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்படி இதை ப்ளே பண்ண போகிறோன்னா, இதில் ஒரு டைஸ் ரோலுக்கும் ஒரு என்வலப் வரும். அந்த என்வலப்பில் நான் 10 ருபீஸ் வைக்க போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ டைஸ் ரோல் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 1 2 5 3 5 4. ஸோ எல்லா என்வலப்ஸுக்கும் கிடச்சிருச்சு. 5 2 2 3 5 9 5 4 2 3 5 5 1 2 5 5ல் தான் அதிகமாக இருக்குது. 3 4 and 3. ஓகே, ஸோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு சேவிங்ஸ்லேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு. ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிடாதீங்க, ஏர்ன் பண்ண அமௌண்ட்டில் சேவ் பண்ணுறது எது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஒரு என்வலப்பையும் ட்ராக் பண்ணி அதில் அமௌண்ட்டை ஆட் பண்ணி நான் சேவிங்ஸை முடிக்க போகிறேன். ஸோ வாங்க, இந்த பைண்டர் எங்கே உட்காருது. ஓகே இப்போ நான் இந்த என்வலப்பை இங்கே வச்சிட்றேன். ஃபர்ஸ்ட் என்வலப். ஸோ இதில் நான் என்ன சேலஞ்ச் வச்சுருக்கேன்னா, ரேண்டம் சேவ்ஸ். ஸோ இதில் இருக்க குட்டி குட்டி அமௌண்ட்ஸு மினிமம் 50 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் சேவ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்ன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி 30 ருபீஸ் இதில் சேவ் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், 30 கலர் பண்ணிட போகிறேன். ஓகே டன். ஸோ இது எல்லாத்தையும் என்னோடய என்வலப்புள்ள நான் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்வலப் இஸ் டன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் என்வலப். ஸோ இதில் நம்ம என்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளைஸ். ஸோ நான் ஈச் பட்டர்ஃப்ளைக்கு 30 ருபீஸ் அசைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம்.
1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் 660 இருக்குது. ஸோ 2 பட்டர்ஃப்ளை கலர் பண்ணணும். நான் வந்து க்ரையான்ஸில் கலர் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரையான்ஸில் கலர் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கலரிங்னாலே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்னோடய சேவிங் சேலஞ்ச் நிறைய கலர் அண்ட் சேவாகவே இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் என்வலப்பும் சேவ் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது தேர்ட் என்வலப். ஸோ இதில் என்ன சேவிங் சேலஞ்ச் நான் வச்சுருக்கேன்னா ஹாப்பி சேவ். ஸோ இதில் பாக்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டு 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 இருக்குது. நான் இதில் 5 பாக்ஸஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஒரு பாக்ஸுக்கு நான் 10 ருபீஸ் அசைன் பண்ணுறேன். இதில் வந்து ஹாப்பி சேவ் இருக்கா, அந்த லெட்டர்ஸ்க்கும் ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணலாம். அண்ட் அந்த ஸ்மைலி ஃபேஸ்க்கும் ஒரு அமௌண்ட் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து 5 பாக்ஸை நான் டிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட 50 இருக்குது. ஸோ கரெக்ட் தான் மார்க் பண்ணது. அண்ட் தேர்ட் என்வலப்பும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஒரு சேலஞ்சும் முடிக்கும் போது எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது நமக்கு சர்ப்ரைசிங்காகவே இருக்கும். எண்ட் ஆஃப் த டேயில் தான் நமக்கு தெரியும் எவ்வளோ சேவ் பண்ணுறோன்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து. ஸோ இதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா ஸ்டேஷ்னரி சேலஞ்ச். அண்ட் மொத்தம் 30 ருபீஸ் இருக்குது. இதில் ஈச் பென்சிலுக்கு 10 ருபீஸ்னு அசைன் பண்ணுறேன். ஸோ 3 பென்சில் நான் கலர் பண்ணிக்க போகிறேன் ஃபார் 30 ருபீஸ். அண்ட் ஸ்டேஷ்னரி வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்காக தான் இந்த சேவிங்ஸை நான் வைக்க போகிறேன். இந்த சேலஞ்ச் முடித்த பிறகு இதில் வர அமௌண்ட்டில் நான் ஸ்டேஷ்னரி தான் வாங்க போகிறேன். என்ன வாங்கலாம், எதனா சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை வாங்கி ரிவ்யூவும் பண்ணுறேன் உங்களுக்காக. ஓகே, ஸோ மொத்தம் 30. ஃபோர்த் என்வலப்பும் நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் இதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். பிகாஸ் நம்ம வீக்லி 250 ருபீஸ் தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் என்வலப். ஸோ ஸ்பின் அண்ட் சேவ். ஸோ இதில் தான் இருக்கிறதுலே அதிக அமௌண்ட் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ மொத்தம் 80 ருபீஸ் இருக்குது. ஸோ நான் இதுக்கு ஸ்பின் த வீல் ஆப் எடுத்துக்கிறேன். இந்த ஆப்பில் 10 20 30 40 50 அண்ட் 60 அமௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஸ்பின் பண்ணி அந்த ஈச் அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணி அந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு 20 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 10. நெக்ஸ்ட் 50. ஸோ நம்மக்கிட்ட 80 இருந்தது, கரெக்டாக ஸ்பின் ஆகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த வீக்குக்கான டைனி சேவிங் சேலஞ்ச் முடிச்சாச்சு. ஒரு 250 ருபீஸை எவ்வளோ ஃபன்னாக நம்ம சேவ் பண்ண முடியும், அது இருக்குன்றதே நம்ம மறந்துட்டு இப்படி சேவ் பண்ணோன்னா ஒரு சேலஞ்சும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காக அலோகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஷ்னரிக்கு அலோகேட் பண்ணலாம். ஸோ ஒரு 200 இருந்தால் ஈட்டிங் அவுட் சைட், ஒரு 500 இருந்தால் பெட்ரோல், அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. பிகாஸ் 250 அமௌண்ட் இஸ் அ பஃபர் அமௌண்ட் தட் ஐ யூஸ் டு சேவ். ஸோ இந்த மாதிரி டைனி சேவிங் சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்களோட ஃபீட்பேக், ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணுங்கள், நான் அதை அட்ரெஸ் பண்ணுறேன். சேவிங்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ கஸ்டமைசபிள் ட்ராக்கர்ஸ் எல்லாம் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மாதிரி கமெண்ட் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.